எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த பையனுடைய கேரக்டர் கிட்டத்தட்ட இந்த சைக்கோ கேரக்டர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த பையன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்லி பார்க்கணும் இல்லையா? இப்போ நான் நிறைய பேப்பர்லாம் படிக்கிறேன் இல்லையா? ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சில செய்கைகள்லாம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறது, ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லையா பேப்பரில்? ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சைக்கோ மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக இணைவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பொதுவான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே பார்க்குறப்போ அந்த காலபுருஷனுக்கு முக்கியமாக அந்த ரொம்பவும் பாவ வீடுகள்னு சொல்லக்கூடிய வீடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கும்பம் மகரம் சனியுடைய வீடுகள், அதுக்கப்புறம் பார்க்குறப்ப மேசம் விருச்சிகம், ஓகேங்களா? முக்கியமாக பார்க்குறப்ப அந்த விருச்சிகமும் கும்பமும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு பாவத்துவம் வாய்ந்த வீடுகள். அந்த வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு விருச்சிகத்தில் செவ்வாய் சனி இருந்தாலும் சரி, இல்லைனா கூட கேது ஏதாவது சேர்ந்துருந்து, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருந்தாலும் சரி, கும்பத்துலேயும் அதே மாதிரியான பாவ கிரகங்கள் இருந்தாலும் சரி, அப்படி பாவ கிரகங்கள் இருந்து அந்த விருச்சிக லக்னமோ கும்பலகமோ இருந்ததுன்னா அவங்க கேரக்டர் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இடத்துல சைக்கோனே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னத்தில் வக்கரமாக ஏதாச்சும் கிரகம் தசை நடத்தினாலும் சரி, ஏன்னா லக்னாதிபதியே வக்கரமாக இருந்து லக்னத்திலே இருந்து தசை நடத்தினாலும் சரி, ஓகேங்களா? இல்லைனா ஒரு வக்கர கிரகம் போயிட்டு 5வது வீட்டில் உட்காந்து அதனுடைய தசாபுத்திகள் வந்தாலும் சரி. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த நபர்கள் அவங்களுடைய குணத்தை சடனாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தவர் திடீர்னு பார்க்குறப்போ ஒரு கெட்டவராக மாறி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு கெட்ட விஷயங்கள் இது பண்ணி அதனால் கொலை குற்றம் இந்த மாதிரி பார்க்குறப்ப பெரிய பெரிய தவறுகளெல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுத்துரும், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக லக்னமே நான் என்ன சொன்ன மாதிரி லக்னத்திலேயே இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகர்கள் அதுவும் முக்கியமாக பார்க்குறப்ப இந்த கும்பம் இந்த மாதிரி விருச்சிகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவங்கள் இருக்கிற நபர்கள் பிறந்தலேருந்தே அவர் அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்து, ஸோ அடுத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தாங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பின்னாடி வாழ்க்கையில் இந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு கிரிமினலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் லக்னத்தில் நான் ஏற்கனவே சொன்ன விதிகளின்படி யாருக்காவது ஜாதகம் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் நம்பவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் ஏதாச்சும் ஒரு வகையில் தப்பு பண்ணுறதுக்கு இங்கே ரெடியாகவே இருப்பாங்க. முக்கியமாக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய கேரக்டர் இந்த பசங்க. அதனால் ஜாதகம் பொறுத்த பார்க்குறப்ப லக்னம் பொறுத்த முக்கியமாக பார்க்கணும். இந்த லக்னத்தில் இந்த மாதிரி ஏதாவது விலங்கமான கிரகங்கள் இருந்ததுன்னா அதை அப்படியே தூரமாக எடுத்து வச்சுறது நல்லது. ஏன்னா பொண்ணுங்களுடைய வாழ்க்கை டோட்டலாகவே கெட்டு போயிடும்.